ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? யூடியூப்பில் ரீச் ஆகிட்டேன். இன்னும் சம்பளம்லாம் வரல. அந்த கண்டிப்பாக சொல்லுவேன் நான். இப்போதைக்கு அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது ஐயோ ரொம்ப லாங்காக அப்ளை பண்ண மாட்டேருக்குது. கொஞ்சம் ஓரளவுக்கு பாதி போயிடுச்சு. டாலர் ஏறிட்டுருக்கு, அது வந்துருச்சு. டாலர் வந்து $12 ஏறி இருக்குது. இன்றைக்கி எவ்வளோ ஏறுன்னு தெரியல. வியூஸ் அதிகமாக போகல. நான் ஷார்ட்ஸில் நிறைய போட்டு விட்டேன். வியூஸ்லாம் அதிகமாக போகலை. சரி பொறுமையாக போகட்டும். அதில் ரீச் ஆனாவே வேறு மாதிரி இல்லையா? எனக்கு அதுவே போதும். சம்பளம் எவ்வளோ லேட்டாக வந்தாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. உண்மையாகவே நான் வந்து இப்படிலாம் ரீச் ஆகணுன்னு சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல நான். சரி முயற்சி பண்ணுவோமே அப்படின்ட்டு தான் முயற்சி பண்ணினேன். என்னோடய முயற்சிக்கு வெற்றி நிச்சயம். நீங்களும் வந்து புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். யாருக்குமே வெற்றி நிச்சயம். உண்மையாக நேர்மையாக முயற்சி பண்ணால் கண்டிப்பாக அது என்றைக்குமே தோக்காது. உண்மையாக இருங்க, நேர்மையாக முயற்சி பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் அது மாதிரி இருந்தேன். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஷேர்சாட்லேருந்துலாம் வீடியோ எடுத்து போடாதீங்க. அதெல்லாம் ரொம்பவே ஆபத்து சேனலுக்கு. யூடியூப்காரங்க வந்து நல்லா செக் பண்ணுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, நான் அப்ளை பண்ணிட்டேன். அப்போ அப்ளை பண்ணதுக்கப்புறம் மானிட்டேஷன் அப்ளை பண்ணியாச்சுன்னு சொல்லி அதுக்கு ஆன் கொடுக்கணும். அந்த ஆன் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா, ஆன் பண்ணிவிட்டு வீடியோ போடும்போது நிறைய நேரம் ஃபுல்லாக செக் பண்ணுது வீடியோலாம். நான் உண்மையாகவே அப்படிலாம் நினைக்கவே இல்லை. நான் மட்டும் இப்போ எப்படி போடுறோமோ, இந்த இதுக்கு முன்னாடி மானிட்டேஷன் கிடைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி போடுறோமோ அப்படி தான் போடணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அது அப்ளை பண்ண பிறகு தான் தெரியுது. மானிட்டேஷன் ஆன் பண்ணிவிட்டு திரும்ப பார்த்தா வீடியோவை எவ்வளோ நேரம் கழிச்சு தான் வெளியிடுது. ஃபுல்லாக செக் பண்ண மாட்டேங்குது. ஷார்ட்ஸ்லேருந்து லைவு, லாங் வீடியோ எல்லாமே செக் பண்ணுது. அதனால் நீங்கள் வந்துட்டு சினிமா பாட்டு சவுண்டு வெளியில் கேட்கக்கூடாது. சரிங்களா? இந்த அருவாமனை, கத்தி காட்டுறது, குழந்தைங்க ஜட்டியோடு காட்டுறது, குழந்தைங்க அழுவுறது, இது மாதிரிலாம் வந்து புதுசாக வீடியோ போடுறாங்களா, அது மாதிரிலாம் காட்டாதீங்க. உங்களோட கேமராவிலேருந்து எடுத்து அந்த யூடியூப்லேருந்து பாட்டு எடுத்து போட்டு விடுங்க. அது நல்லா ரீச் ஆகும். வெளியிலேருந்து பாட்டு டவுன்லோட் பண்ணி போடுறது அப்படிலாம் போடாதீங்க. ஷேர்சாட்லேருந்து தயவு செஞ்சு எடுக்காதீங்க. இன்ஸ்டாகிராம்லேருந்து எடுக்காதீங்க. அடுத்தவங்களோட வீடியோவை போடுங்க. நம்மளோட சொந்த வீடியோ மட்டும் போட்டோம்னா கண்டிப்பாக 1 வருஷம் 3 மாதத்தில் வெற்றி நிச்சயம். சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்சதை போடுங்க. சமையல் கலையோ என்ன தெரியுதோ அதுமாரி போடுங்க. கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். பொறுமையாக நிதானமாக போடுங்க. நிறைய வீடியோ போடுங்க. ஆனால் வெளியிலேருந்தோ அடுத்தவங்க வீடியோவோ ஷேர்சாட்லேருந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து எதுவுமே எடுக்காதீங்க. உங்களோட சொந்த வீடியோ மட்டும் போடுங்க. கண்டிப்பாக பலன் இருக்குது. நான் வெற்றி ஆகிட்டேன். என்னோடய உறவுகளுக்கு மெயினாக சொல்லணுக்காக தான் அந்த வீடியோ. கண்டிப்பாக பாருங்கள். டாலர் ஏறி இருக்குது. $12 ஏறிடுச்சு. இது வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. இது வரலையும் யாராவது சொல்லியிருக்காங்களா? பாதி அப்ளை பண்ணிட்டேன், டாலர் ஏறிக்குன்னு சொல்லவே மாட்டாங்க.